ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த டாப்பிக்கில் நான் பார்க்க போகிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சாப்டர் 3 ஸ்கோப்பிங் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கோப்பிங்கில் என்னென்ன டாபிக்னால் ஸ்கோப்பிங்னா என்ன, அந்த ஸ்கோப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் அந்த ஸ்கோப்பிங்கை எல்இஜிபி ப்ராசஸ் அந்த ரூல் என்ன, அப்புறம் மாடியூல்ஸ்னால் என்ன, மாடியூல்ஸோட கேரக்டரிஸ்டிக்கு, மாடியூல்ஸ் எப்படி ப்ரோக்ராமில் ஒர்க் ஆகுது, அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோஸில் நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்கோப்னா என்ன அப்படின்னா, ஸ்கோப்பிங்னா ஒரே ப்ரோக்ராம்லேயே 2 ஃபங்க்ஷன்ஸை வந்து கால் பண்ணுறது. ஒரே வேரியபிள்ஸுக்கு 2 ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள்ஸாக இருக்கும். ஆனால் வெளியே அவுட் சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே சேம் ப்ரோக்ராம்குள்ளே இப்படி பண்ணுறது தான் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம்குள்ளே இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளே 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு வேல்யூஸை கெட் பண்ணிக்கிறது தான் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேரியபிள் ஸ்கோப்பில் வந்து எப்படி அந்த வேல்யூஸை எப்படி ஸ்டோர் பண்ணும், அந்த ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் கோலன் ஈக்குவல் டு அந்த ஈக்குவல்ஸ் அந்த சைன் வச்சு தான் ஒரு வேரியபிள்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க. மல்டிபிள் வேரியபிள்ஸாக இருந்தாலும் ஓகேவா. அதுக்கு வந்து மேப்பிங்னு சொல்ல ஒரு வேரியபிளை வந்து வித்தின் ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு பைண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல்னு ஒரு அந்த சைன் வச்சு தான் இது பண்ணுறாங்க. அது வந்து மேப்பிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இங்கே டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு நேம் ஸ்பேஸ் என்ற ஒரு வேரியபிள், அது மேப்பிங் வேரியபிள்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுதான் வந்து நேம் கோலன் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட், இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, டிஃபர் பண்ணி காட்டுவாங்க. அந்த இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், ஒரு வேல்யூ தான் a = 5 அப்படின்னா b = a அப்படின்னா ஏவோட வேல்யூ தான் பிக்கு ஆக்சஸ் ஆகும். ஓகேவா. இது வந்து தான் இது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு ஒரு மேப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏக்கும் பிக்குன்னு அது ஒரே வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி காட்டுறாங்க. அதுவே பாருங்க, நீங்கள் ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ வந்து ஏ. இப்போ ஏக்கு புதுசாக ஒரு வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், நான் ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ அது டெலிட் ஆகிடும். லாஸ்ட்டில் 3 இருக்கு இல்லையா, அது மட்டும் பிக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், இந்த ஏவோட வேல்யூ 5 டிஃபைன் ஆகும். பிக்கு மட்டும் 5 ஒரு வேல்யூ டிஃபைன் ஆகும். ஏக்கு புதுசாக லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் ஆகும். ஃபஸ்ட்டில் கொடுத்தது டெலிட் ஆகிடும். அதுதான் இது சொல்கிறாங்க. ஓகேவா. அதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் த பார்ட் ஆஃப் த கோட் வேர் இட்ஸ் அவைலபிள். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னால் கடைசியில் என்ன வருதோ அதுதான். ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன போயிடும், கடைசியில் என்ன வருதோ அதுதான் என்ன பண்ணும், அதுக்கு நிலச்சின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் மூலயமா தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராமில் கால் பண்ணுவாங்க. ஓகேவா. நம்ம இது மாதிரி பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆகும், எரர்ஸும் காட்டும். ஓகேவா. அந்த லைஃப் டைம் திஸ் இஸ் பிகாஸ் த லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள் இஸ் ஒன்லி டில் எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் இருக்க வரையும் அதை என்ன பண்ணிக்க முடியும், அந்த வேல்யூஸை கால் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த ப்ரோக்ராம் அந்த இது வேல்யூ கால் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை என்ன ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த வேல்யூ. அதான் சொல்கிறாங்க. அது பேர் வந்து லைஃப் டைம் வேரியபிள், லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து எல்இஜிபி ரூல்ஸ், இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கோப்பிங்கில் இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, வேரியபிள்ஸை வித்தின் இந்த ப்ரோக்ராமில் இன்னர்லேயும் அவுட்டர்லேயும் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ரூல்ஸ் எல்இஜிபி இந்த ரூல் முடிச்சுங்க. எல் அப்படின்னு சொன்னால் லோக்கல், இனா என்க்ளோஸ்ட், குளோபல்னா ஜி, பில்ட்னா பி அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள். ஓகேங்களா. எல்இஜிபி இதை யூஸ் வந்து in order scopes is searched for the scope solution. The scopes are listed below with the type of highest to lowest. ஓகே. ஹை வேல்யூஸ்லேருந்து லோ வேல்யூஸ்க்கு எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல் மூலயமா ஒரு சின்ன ப்ரோக்ராமாக அது டிஃபைன் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எது நம்ம ப்ரோக்ராம்குள்ளே எப்படி இருக்கிறது, ஃபஸ்ட் ஆகுனா லோக்கல் தான் கால் ஆகும், அப்புறம் என்க்ளோஸ்ட், அப்புறம் குளோபல், அப்புறம் தான் பில்டின் ஃபங்க்ஷன். ஓகே. பில்டின் ஃபங்க்ஷனை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க, டேட்டா டைப் மாதிரி இருக்கும், அதுதான் பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஃபஸ்ட்டு லோக்கல் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். ஃபஸ்ட் லோக்கல் ஸ்கோப் பார்க்குறோம். லோக்கல் சொன்னால் கரண்ட் செக்ஷன். இப்போ கரண்ட்டில் நம்ம ஒரு கால் பண்ணியிருக்கோம், கரண்ட்டில் இதான் நம்ம இப்போ A = 7 பிரிண்ட் A
டிஸ்பிளே இதுதான் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த என்ன ஃபங்க்ஷன் நம்ம மெயின் ப்ரோக்ராம்குள்ளே மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் ரன் ஆகி வெளில வர்றது தான் லோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா நீங்கள் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வந்து இங்கே ஃபங்க்ஷனை கால் ஆகி மேலே போயிட்டு அப்புறம் ரன் பண்ணி பிரிண்ட் AM7 கொடுக்கும். இது லோக்கல். குளோபல்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மெயின் ஃபங்க்ஷனை தாண்டி வெளியில் உள்ள இன்னர் ஃபங்க்ஷன் நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் லோக்கல்னு சொல்லுவோம். அது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வரது தான் குளோபல் சொல்லுவோம். அந்த குளோபல் வேரியபிளை எப்படி வந்து இது பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அது அவுட் சைட் த கால் ஃபங்க்ஷன்ஸ் இதான் குளோபல் வேரியபிள் சொல்கிறோம். இது ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா குளோபல் வேரியபிளும் இருந்தால் ஃபஸ்ட்டு இன்சைட் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணும் அவுட் சைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கால் பண்ணும். ஓகேவா. இந்த குளோபல்ஸ் வந்து அப்படி தான் ரன் பண்ணும். இப்போ என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு CA7 இருக்குல்ல அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் அதோடைய கால் ஃபங்க்ஷன் என்ன இதான் அதோட கால் ஃபங்க்ஷன். நீங்கள் ஃபிஃப்த்து இதுக்கு இங்கே வந்துட்டு அப்புறம் கடைசி அங்கே செகண்ட் பாயிண்ட் போய் அங்கே போயிட்டு இந்த ஏன் வேல்யூ இங்கே 7 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், இப்போ ஏன் ஒரு 10 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதான் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்குல்ல A = 10. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் இங்கே பிரிண்ட் ஏக்கு வந்து அப்புறம் இங்கே கடைசியாக வந்து 10 ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் லோக்கல் உள்ளே இருக்குது ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஃபஸ்ட் ஆக்சஸ் பண்ணும், அப்புறம் தான் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ணாகும். தான் குளோபல் வேரியபிள். என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து நெஸ்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்படின்னா இது என்னென்னா இதில் 2 ஃபங்க்ஷனு கால் ஆகும். ஒரே ப்ரோக்ராமில் 2 ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே டிஸ்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து disp1 அந்த 10 இருக்கு இல்லையா அதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த டிஸ்பின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. அந்த டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஏ மட்டும்தான் 7 ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்ம கால் பண்ணிடணும். இதில் என்ன பண்ணிடணும் வெளியில் தான் வச்சுருக்கணும். A ஃபங்க்ஷனுக்கு வெளியில் A 10 வச்சுருந்தோம். ஆனால் என்க்ளோஸில் வந்து ஒரே இதுலேயே ஒரு நெஸ்டட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க 2 ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் அப்போ எது எப்படியும் display1 அப்போ என்ன ஆகும் இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். இப்போ என்ன ஆகும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கடைசி அங்கே 7 இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு 7க்கு போய் கால் ஆகி ஃபஸ்ட்டு A = 10 பிரிண்ட் ஆகும். அப்புறம் தான் உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் 5th அப்புறம் disp1 வந்து disp1 கால் பண்ணி திரும்ப பிரிண்ட் ஏவோட வேல்யூ என்ன 10. அப்போ இந்த 10 ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் வெளியில் இருக்கிறது தான் இதாகும். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தோம்னா இதுதான் வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷனும் அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தோம்னா இது என்டையர் ப்ரோக்ராம். இந்த என்டையர் ப்ரோக்ராமுக்கு வந்து பில்ட் அப்படின்னா ஆல்ரெடி வந்து கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமுக்கு வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்னா டேட்டா இன்ட்டு ஃப்ளோட்டு அப்புறம் கேரக்டர் அப்படின்னு சொல்லி இப்போ வச்சுருக்காங்க இல்லையா. கேரக்டர்னால் நேம் கொடுக்கணும், ஸ்ட்ரிங்னா ஹோல் நம்பர்ஸ் கொடுக்கணும், ஃப்ளோட்னா பாயிண்ட் நம்பர்ஸ் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன் முன்னாடி /include stdio /include இப்போ மேக்ஸ் வேல்யூ இந்த ப்ரோக்ராமில் நம்ம போட போகிறோம் அடிஷன் போட போனால் அப்போ /include max.h அப்படின்னு மெயின் ஃபங்க்ஷன் கொடுப்போம். அது பில்ட்இன் ஃபங்க்ஷன். அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை சொல்கிறது தான் இந்த பில்ட்இன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல்ஸ் அப்படின்னு மாடல்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த எப்படி ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோமோ அதே பேஸ் தான் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி தான். கேன் பி டிவைட் இன்டு த மாடியூல்ஸ் டு ஈஸி த ஜாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சீக்கிரமாக எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாடியூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா the subdividing a computer program into separate sub-programs is called modular program. The modular program is the program divided up the debug piece of the ப்ரோக்ராம் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து ஈஸியாக நம்ம டீபக் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அது எது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சப்ரோட்டீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறம் ப்ரொசீஜர் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த மாடல்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் என்னென்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் டீட்டெயிலாக நடக்கும். ஓகேவா. அப்புறம் இதனால் செப்பரேட் பண்ணுறதுனால கம்பைல் பண்ணுறதும் ஸ்டோர் பண்ணுறதும் இது பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, இந்த மாடல்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து இன்வோக்கிங் சம் பேராமீட்டர்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த மாடல்ஸ் வந்து இது பண்ணுவோம். ஓகேவா. அடுத்தது வந்து ஒரு மாடல்ஸ் வந்து இன்னொரு மாடல்ஸை நம்ம அழகாக என்ன பண்ணிக்கலாம்
யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இன்புட் டேட்டா கொடுக்கறதுக்கு, அப்புறம் செப்பரேட் கம்பைல் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கும், அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறதுக்கு, கம்பைல் பண்ணுறதுக்கும், அப்புறம் ரன் பண்ணுறதுக்கும், அப்புறம் இந்த பேராமீட்டர்ஸை வந்து இது பண்ணுறதுக்கும், அப்புறம் என்ன பண்ணுறது, மாடல்ஸை ஒரு மாடல்ஸ் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க, 10 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ரோக்ராமில் பேராமீட்டர்ஸ் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொசீஜர் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறதுக்கும் வந்து சிம்பிள் யூஸ். ஏன்னா நம்ம சீக்கிரமாக பண்ணக்குள்ள அந்த எரர்ஸை வந்து டிபக் காட்டி நம்ம ரன் பண்ணுறதுக்கு, கம்பைல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாடுலர்ஸ் the errors can be easily identifies the local subroutines or functions. ஃபங்க்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட சீக்கிரமாக இது எந்த இடத்துல ஃபங்க்ஷனில் மிஸ்டேக் இருக்குது அந்த டீபக் பண்ணி காட்டுறதுக்கு மாடுலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோன்னா the arrange private instance variables and public method use the principle of data encapsulation. இந்த மெத்தட் வந்து ஜாவாலையும் C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் ஜாவாலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் ஜாவாலையும் ஓப்ஸ்லையும் பார்த்தோம்னா 2 இருக்கும். என்னென்னா பப்ளிக்கு ப்ரொடெக்டட்னு இருக்கும். அதான் லோக்கல் வேரியபிள் அண்டு குளோபல் வேரியபிள் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடுலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க ஸ்கோப். அந்த வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸை வந்து ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட் யூஸ் பண்ணுறது தான் ஸ்கோப் சொல்லுவாங்க. அப்புறம் மேப்பிங் ஒரு வேரியபிளை ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்புறம் நேம்ஸ்கேப்ஸ் தான் என்ன பண்ணுறது, லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த நேம்ஸ்கேப். ஓகேங்களா, இந்த எல்இஜிபி ரூலை வந்து அந்த முழுசாக படிச்சுட்டா இந்த லோக்கலில் வந்து லோக்கல் இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். அப்புறம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், வந்து என்ன பண்ணுன்னா இன்சைட் ஃபங்க்ஷன் இது பண்ணிட்டு அவுட் சைட் ஃபங்க்ஷன். அப்புறம் குளோபல் என்ன பண்ணும், அது குளோபல் வந்து 2 ஃபங்க்ஷனாக கால் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும். பில்ட்இன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கிறத வந்து அது லைப்ரரி ஃபங்க்ஷனை இது பண்ணும். இதுதான் வரும் பப்ளிக் இதுதான் வரும். மாடுலர்ஸ்னால பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், பில்ட்இன் ப்ரோக்ராம்ஸ், மாடுலர் ப்ரோக்ராம்ஸ். த ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் மோர் இண்டிபெண்டன்ட்லி டிஃப்ரென்ஸ் த மாடல்ஸ். ஒரு என்னது சொன்னது பாருங்கள், அப்படியே இல்லை, இந்த கீபோர்ட்ஸில் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். அதான் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே இன்னொரு 2 இதை வந்து கால் பண்ணி ஃபங்க்ஷனை 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணி வெளில வரது தான் மாடல்ஸ். ஓகே, இந்த ஸ்கோப் இந்த இதுவும் உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.